இங்கே ஒரு படம் எடுத்து அது இலங்கையில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம்ன்றதை தாண்டி வெளிநாட்டில் ரிலீஸ் பண்ணும்போது தான் அதுக்கான வருமானம் எங்களுக்கு வரும். ஒரு ஆக்டர் வந்து அவங்க செய்ய வேண்டிய விஷயம் டைலாக் பாட மாட்டோம். டைலாக் பாடம் இல்லையென்றா அதில் நடிக்கவே முடியாது அவங்களால. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்க ஹீரோக்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து போகிறதுக்கு டைம் இருக்கும். எங்களோட ஒரு படத்தின் பஸ்ஸில் போகிறதுக்கு கூட டைம் இருக்காது. என்ன தப்பாக விளங்கி கொண்டு இவன் ப்ரொடியூசரோடைய பிரச்சனை பண்ண டிரெக்டர் அப்படின்ற ஒரு பேர் தான் எனக்கு இப்போ இருக்குது. கேஸ் கடையில் டெலிவரி பண்ணுறாள் தான் நான் டெலிவரி பண்ணுறாள். அப்போ அந்த டெலிவரி பண்ணி தான் நான் அந்த 8 லட்சம் ரூபா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தேன். அவர் இப்போ ஜாலியாக அடுத்த படம் எடுத்துகிட்டு இருக்கார். எங்களுக்கு சோகமாக இருக்குது. அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நான் தினம் ஃபீல் பண்ணேன் இந்த படத்தை நினச்சி. இல்லை அது தாக்கம் இருக்குது. அது தாக்கம் இல்லைன்னு இல்லை, என்னால் அது வரவே முடியாது அதை நினச்சி. ஏனெண்டா இன்றைக்கு அந்த படத்தை ஏண்டா எடுத்தேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ளே தான் என்னை வச்சிருக்குது. லங்கா ஸ்ரீனியர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என் கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவோட லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு தான் நான் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். பட் அப்படி நான் சொன்னால் அது அவருக்கு மரியாதையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் ஒரு தனி படைப்பாளி அப்படின்னு சொல்லலாம். ஈழத்து படைப்பாளி டிரெக்டர் வினிதன் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் வினிதன். சரி வினிதன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராட்சச ராமன் படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டேன். பார்த்ததுக்கப்புறமா உங்களுடைய பெரிய ஃபேன் ஆகிட்டேன்னே சொல்லலாம். சரி, வினிதனை நான் டிரெக்டராக பார்த்துருக்கேன். ஸோ வினிதன் நார்மலாக டிரெக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார், அவர் எங்கே படித்தார்? நான் 1ஆம் ஆண்டுலேருந்து 4ஆம் ஆண்டு மட்டும் வெள்ளாங்குளம் ஸ்கூலில் படித்தேன். ஓகே. அப்புறம் யுத்த காலத்தில் அப்படியே போய் அதுக்கு பிறகு 6ஆம் ஆண்டுலேருந்து 10ஆம் ஆண்டு மட்டும் திருக்கேதீஸ்வர ஸ்கூலில் கௌரியம்பாள் ஸ்கூல் அங்கே தான் படித்து முடித்தேன். அதுக்கு பிறகு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சேன். ஓகே. ஒரு 21 வயதில் என்னோட முதலாவது ஷார்ட் ஃபிலிம் நான் எடுத்தேன். 21 வயதில் 21வது வயதில் உங்களுடைய முதலாவது ஷார்ட் ஃபிலிம் எடுத்தீங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி, அதாவது ஸ்கூல் காலத்திலே உங்களுக்கு டிரெக்ஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா, இல்லாட்டி நடுவில் வந்ததா? இல்லை, முதல்ல சினிமா பிடிக்கும். முதல்ல ஆரம்பத்துலேருந்து சினிமா நிறைய பார்த்து பிடிக்கும். ஒரு கட்டத்தில் அந்த ஸ்கூலில் எல்லாம் நம்ம விஜய் ஃபேன் அஜித் ஃபேன்ஸ் இருப்பாங்கண்ணே. அப்போ அந்த டைமில் நாங்கள் படித்த ஸ்கூலில் விஜய் ஃபேன் சூர்யா ஃபேன், நான் விஜய் ஃபேன். அப்போ அந்த டைமில் சூர்யாவோட எல்லா படமுமே ஹிட் ஆகி தரணும். ஒரு கட்டத்தில் விஜய் படம் ஹிட் ஆகிற எங்களை கலாய்ச்சிட்டே இருப்பாங்க. எங்களை கலாய்க்காமல் பார்த்து கொண்டதுன்னா ஏஆர் முருகதாஸ் துப்பாக்கி படம் மூலமாக. அப்போ அதுக்கு பிறகு தான் அந்த படம் அவ்வளோ பிடிக்கும். திருப்பி எல்லாம் பார்த்துருக்கேன் துப்பாக்கி. இன்றைக்கு வரைக்கும் நான் அதிகமாக பார்த்த படம் மட்டும் துப்பாக்கி தான். அதிலேருந்து எனக்கு அந்த ஏஆர் முருகதாஸ் அவர் மேலே ஒரு மதிப்பு வந்தது. அதுக்கப்புறம் எல்லா டிரெக்டர்ஸ் மேலேயும் ஒரு மதிப்பு அந்த டிரெக்டர் ஆகணும் அப்படின்ற ஃபீல் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. துப்பாக்கி படத்துல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதோட இந்த விஜயை போட்டது நடிகர் விஜய் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விஜயோட படத்தை பார்த்து ரசிச்சு ஒரு கட்டத்தில் துப்பாக்கி உங்களுடைய மனசுல தாக்கத்தை ஏற்படுத்திட்டு நீங்கள் டிரெக்டர் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அப்போ முதலாவது ஷார்ட் ஃபிலிம் 2021ஆம் ஆண்டு பண்ணியிருக்கீங்க. ஸோ அது எப்படி ஆரம்பமாச்சு, யாரை வச்சு பண்ணீங்க? அது எங்களோட ஃப்ரெண்ட் ஃபோடியங்களை வச்சு தான். அவங்க எப்படின்னா சும்மா ஃபஸ்ட்டு ஃபோனில் தான் எடுத்துனாங்க அந்த படம். நான் சும்மா இருந்துட்டு திடீரெண்டு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது கொரோனா டைமில் இருந்தாங்க. அந்த டைமில் வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லி பொடியில்கிட்ட கேட்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் அந்த டைமில் யோசித்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாங்க. அது எப்படின்னா அந்த தற்கொலை பண்ணுறது, தனியாக இருந்து ஃபீல் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லாமல் இருந்து தற்கொலை பண்ணுறாங்க, அதை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம். அதே மாதிரி ஒரு 6 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க. நிறைய ஒரு 6 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அதுவும் ஃப்ரெண்ட் ஆக்களை வச்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் கேமராமேன், எடிட்டிங் எல்லாமே அவங்களே செஞ்சு விடுவாங்க. ஃபோனில் தான் எடுத்தாங்க. அது எதுவுமே பெருசாக டெக்னிக்கலாக எதுவுமே ஸ்ட்ராங்காக இருக்காது. ஆனால் ஃபோனில் பார்க்கும்போது இப்போ நார்மலாக பார்க்குற மாதிரி இருக்கும். சரி, இப்போ இந்த 6 ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ராட்சச ராமன் படத்தில் கால் எடுத்து வச்சுருக்கீங்க. பட் நான் பர்சனலி என்ன சொல்லணும்னா, ராட்சச ராமன் அந்த படத்தை நான் பார்த்தேன். மோஸ்ட்லி ஸ்ரீலங்கன் ஃபிலிமாக நான் பார்க்க ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன மறந்து நான் அந்த படத்தில் மூழ்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது ஈஸி, ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறதை விட. அண்ட் ராட்சச ராமன் 1 மணித்தியால படம். இப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு முடியுது? உங்களுக்கு ராட்சச ராமன் படம் எடுக்க எவ்வளவு முடிஞ்சது டோட்டலாக? ராட்சச ராமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நைட்டில் நடக்கிற ஸ்டோரி. அதனால் லைட்டிங் அதெல்லாம் வேணும், வேறு அத்தனை பேர் வேணும், வேறு ஸ்டண்ட், ஆர்ட் டைரக்ஷன் அது எல்லாமே பார்க்கணும். அப்போ அதனால் அந்த படத்துக்கு மொத்தமாக 20 லட்சத்துக்கிட்ட அந்த படத்துக்கு இலங்கை காசு 20 லட்சம் முடிஞ்சுது. அந்த படத்துக்கு 20 லட்சம் முடிஞ்சது ஸ்ரீலங்காவில். அதாவது ஒரு 1 hour படம் எடுக்கிறதுக்காக 20 லட்சம் ரூபா முடியுதுன்னா இந்த காலத்தில். ஆனால் எல்லா படத்துமே அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் குறையிலையும் குறைவாகவும் எடுத்திருக்காங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே கதைச்சி பேசி செய்கிறது, இதுவும் அப்படி தான். நடிகர்கள் யாருக்குமே நான் சம்பளம் கொடுக்கல. அது சம்பளம் கொடுக்காம 20 லட்சம் ரூபா முடியுது.
இப்போ சம்பளம் கொடுத்துருந்தா ஒரு 25 லட்சத்துக்கிட்ட முடிஞ்சு. 25 லட்சத்துக்கு தான் முடிச்சு. ஆமா. இப்போ 20 லட்சம் கொடுத்து நீங்க படம் எடுக்கிறீங்க, அது வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு எடுக்கக்கூடியதா இருக்கா, லாபம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறதா? அப்படி இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா எங்களால் அந்த அந்த ஒரு இதுல தோல்வி விட்டுட்டோம் நாங்க. அது சில விஷயங்களால அந்த படத்துல இருந்து எங்களால் வருமானம் ஈட்ட முடியலை. ஆனால் இதில் சினிமா எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா அதை நம்பி தான் போகுது. அதாவது இங்கே ஒரு படம் எடுத்து அது இலங்கையில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம்ன்றதை தாண்டி வெளிநாட்டில் ரிலீஸ் பண்ணும்போது தான் அதுக்கான வருமானம் எங்களுக்கு வரும். வெளிநாட்டில் ரிலீஸ் பண்ணும்போது தான் லாபம் கிடைக்கும். மற்றபடி இங்கத்த ரிலீஸுக்கு அது லாபம் கிடைக்காது. நாங்கள் இங்கத்த ரிலீஸ் ஒரு 3 இடங்களில் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு சில பிரச்சனைகளால் நாங்கள் வந்து வெளிநாட்டை இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியலை. ஒரே ஒரு ஷோ தான், அதுவும் இங்கே ரிலீஸ் ஆகி 5 மாதம் கழித்து தான் கனடாவில் ஒரே ஒரு ஷோ போட்டினாங்க. மற்றபடி அந்த படம் அங்கே போட முடியாமல் போயிட்டு. இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ நீ இலங்கையில் படம் எடுத்தா அது வந்து வெளிநாட்டில் ரிலீஸ் பண்ணால் தான் எங்களுக்கு லாபம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க. இலங்கையில் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்குது இல்லை தானே? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்? அதுக்கு நாங்கள் தான் காரணம், படம் எடுக்கிற நாங்கள் தான் காரணம். அவங்க ஆடியன்ஸ் காரணமே இல்லை. அவங்க எப்படின்னா அவங்க பார்வையாளர்கள், அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நாங்கள் படங்களை கொடுப்போம். இப்போ நம்ம கொடுத்துட்டு வரோம். நிறைய படங்கள் இப்போ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அந்த படங்கள் எல்லாமே பார்க்குறவங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இப்போ தொடர்ந்து அப்படியான படங்கள் வரும்போது மக்கள் பார்க்க வருவாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் எப்படின்னா சில படங்கள் எல்லாமே வந்து டெக்னிக்கலாக எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க, ஸ்டோரியாக நல்லா எதுவுமே இருக்காது. அப்படி மாதிரி சில படங்கள் வரும்போது அந்த படத்தை பார்த்துட்டு மக்கள் எப்படி நினைக்கிறாங்கடா, இலங்கை சினிமா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவங்கள அப்படியான படங்கள் கொண்டு போகுது. ஆனால் எத்தனையோ நல்ல படங்கள் வருது, அந்த படத்தை பார்க்குறதுக்கு மக்கள் வாராங்க இல்லை, காரணம் அப்படியான படங்கள். ஆனால் இப்போ நிறைய நல்ல படங்கள் வருது. கடைசியாக தீப்பந்தம், ஓடிபி, அந்த படங்கள்லாம் பாருங்கள் இந்திய தரத்திலேயே இருக்கும். அவ்வளோத்துக்கு நல்ல படங்கள் வருது. கடைசியாக விலங்கு தரிக்கும் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு 2 மணித்தியால 40 நிமிஷத்துக்கிட்ட அந்த படம் போதே தெரியாது உங்களுக்கு. அவ்வளவு சூப்பராக இருக்கும். அவ்வளோ நல்லா செஞ்சுருந்தாங்க எல்லாருமே. ஆக்டிங் சைட்லேருந்து எந்த ஒரு பிள்ளையுமே அந்த படத்தில் இருக்காது. நீங்கள் வேணும்னா பாருங்க. அதே மாதிரி நான் சொல்லணும், ராட்சச ராமன் படத்தில் கூட அது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு படம். அந்த ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க வந்து அந்த காசை போட்டது வந்து எங்களால் எடுக்க முடியலை, அந்த படத்தில் வந்து நாங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோம்னு சொன்னீங்க. ஆனால் அந்த படத்தில் எல்லாமே நல்லா தானே இருக்குது. நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. அதை ஒழுங்காக கொண்டு போய் சேர்க்க முடியலைன்னு நினைக்கிறீங்களா மக்கள்? அது வந்து எப்படின்னா பார்த்த எல்லாருமே, இந்த படம் பார்த்த யாருமே வந்து 100க்கு 90% மக்கள் வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. 10% ஆக்களில் கொஞ்சம் பேர் ரிவ்யூ சொல்லாதாக்கள் 1-2 பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க சில குறைகளை சொல்லியிருக்காங்க. குறையே இல்லாமல் படம் எடுக்கலை. நாங்களும் இந்த படத்தில் எனக்கே தெரியும் நிறைய குறைகள் இருக்குது. அப்போ அந்த குறைகளை அவங்க என்கிட்ட சொன்னாங்க. சில பேர் நேரடியாக சொன்னாங்க, சில பேர் பப்ளிக்கில் போய் சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட இது. அதில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு போகிறதான் விஷயம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள தெரியாமல் சில பிரச்சனைகள் இந்த படத்துக்குள்ளே வந்தது. அதால் தான் இவ்வளோ பிரச்சனையுமே. ஆனால் நான் எப்படின்னா இந்த படம் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஒரு 5 நாள் ஷூட் நடந்தது. அதுக்கு பிறகு என்னுடைய ஃபேமிலியில் ஒரு தவறுனாள் அண்ணா. அதனால் அந்த படம் வந்து அப்படியே கைவிட்டுட்டு திருப்பி நான் அந்த ஷூட்டை முடிச்சுட்டு அந்த ஷூட் அப்படியே கேன்சல் ஆகிட்டு படம். அதுக்கு பிறகு ஒரு 3 மாதம் கழித்து தான் திருப்பி இந்த படம் ஷூட் பண்ணாங்க. அப்பேக்க ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் உள்ளே வந்தவர். அப்பேக்க அவரும் நானும் சேர்ந்து தான் அரவாசி அதாவது இந்த ராட்சச ராமன் படத்தை படம் செஞ்சினாங்க. 20 லட்சம் ரூபா மொத்த செலவு. அதில் 12 லட்சம் ரூபா அவர் போட்ட காசு, 8 லட்சம் ரூபா நாங்கள் போட்ட காசு. ஓகே. அதோட நடிகர்கள் யாருமே சம்பளம் கொடுக்கல. அதே மாதிரி கமரா வருடுவது, அதே மாதிரி டிரெக்டர், நான் என்னோட வேலை செஞ்ச பொடியால் யாருக்குமே பெருசாக அங்கே சம்பளம் கொடுக்கல. அப்படி தான் படம் ஸ்டார்ட் பண்ணி போனது. ஓகே. இப்போ இந்த படத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. அது வந்து உங்களுடைய ஃப்யூச்சரை பாதிக்கிற மாதிரி சில சம்பவங்கள் நடந்திருக்கா? இருக்கு நிறைய சம்பவம். அது என்ன மாதிரி சம்பவங்கள்? இப்போ அது எப்படின்னா நான் அதால் வந்து எனக்கு சில விஷயங்கள் எனக்கும் ப்ரொடியூசருக்கும் உள்ளேயும் சில விஷயங்கள் நடந்தது. அது வெளியே யாருக்குமே பெருசாக தெரியாது. அவரோட நியாயத்தை வெளியே சொல்லுவார், நான் என்னோட நியாயத்தை வெளியே சொல்லுவேன். உண்மை எது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்போ அவர் சொல்கிறத வச்சுட்டு சில பேர் என்ன தப்பாக விளங்கி கொண்டு இவன் ப்ரொடியூசரோடைய பிரச்சனை பண்ண டிரெக்டர் அப்படின்ற ஒரு பேர் தான் எனக்கு இப்போ இருக்குது. இப்போ யாரை நீங்கள் வெளியே போய் கேட்டிங்கன்னா அவன் ப்ரொடியூசருடைய பிரச்சனை பண்ணுற டிரெக்டர், இப்படி தான் இன்னும் என் மேலே அவர் வச்சிருக்கிற ஒரு பெயர். ஆனால் அது வந்து எனக்கு எப்படின்னா நீங்கள் இப்போ என்னை பற்றி தெரிஞ்சு கொண்டு நீங்கள் என்னோட காய்ச்சிங்கன்னா ஓகே கதைக்கலாம். வேற ஒருத்தருடைய கற்பனைக்கு வடிவம் கொடுத்துக்கொண்டு நீங்கள் என்னோட காய்ச்சிங்கன்னா நான் கதைக்கவே முடியாது. அவர் அப்படி தான் அவருடைய கற்பனைக்கு அவர் வடிவம் கொடுத்துருக்காரு.
அப்போ அதை மற்றவங்க தப்பாக விளங்கி கொண்டு அவரோட சைட் காய்ச்சிட்டு என்ன தப்பாக சொல்லிக்கொண்டு அது எதுவுமே கணக்கெடுக்கிறதே இல்லை. பட் எனக்கு தாக்கம் இருக்குது அந்த படம். என்னென்னா 8 லட்சம் ரூபா அப்படின்றது அவர் வெளிநாட்டில் உழைச்சிட்டு வந்து அவர் 12 லட்சம் ரூபா காசு போட்டவர். வெளிநாட்டில் உழைக்கிறது கஷ்டம் தான், கஷ்டம் இல்லைன்னு நான் சொல்லலை. அதே காசு 8 லட்சம் ரூபா இங்கே ஸ்ரீலங்காவில் உழைக்கணுன்றது எவ்வளோ கஷ்டம்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ அதுவும் நான் வந்து எப்படி அந்த 8 லட்சம் ரூபா உழைக்கினான்டா, கேஸ் கடையில் டெலிவரி பண்ணுறாள் தான் நான் டெலிவரி பண்ணுறாள். அப்போ அந்த டெலிவரி பண்ணி தான் நான் அந்த 8 லட்சம் ரூபா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதுக்கு பிறகு நான் அந்த அண்ணாட பிரச்சனைக்கு முன்னுக்கு அந்த காசுல விளைஞ்சிட்டு அதுக்கு பிறகு திருப்பி நான் அக்கா கடை நகையை வச்சு தான் இந்த படம் நான் எடுத்தேன். அப்படியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே தான் நான் இந்த படத்தை எடுத்து முடித்தேன். அப்போ நான் அப்படி எடுக்கும்போது நான் என்ன மனநிலை எடுத்தேன்னா எப்படியோ திருப்பி வரப்போகுது காசு அப்படின்ற ஒரு மனநிலையில் நான் எடுத்தேன். ஆனால் அதுக்கு பிறகு பல பிரச்சனைகள் நடந்தது. நான் ஓப்பனாக இதையுமே ஏனண்டா நான் இப்போ எல்லாம் ஓப்பனாக சொன்னேன்டா அவருக்கும் பிரச்சனை. அதனால் அவர் என்னவோ அது அவருடைய கற்பனையை அவர் சொல்லிட்டு போகிறார். அது அப்படியே இருக்கட்டும். நான் வந்து எனக்கு நெருக்கமானவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன், நடந்த உண்மையை சொல்லியிருக்கேன். எனக்கு நெருக்கம் இல்லாதவங்க வேறு யார்கிட்டையும் நான் போய் பப்ளிக்கில் சொல்லவே முடியாது. பப்ளிக்கில் சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள்லாம் எனக்கும் அவருக்குள்ளேயே நடந்த விஷயம். அதனால் ஓப்பனாக சொல்லலை. அதுதான் மெயின் பிரச்சனையே. என்னென்னா இந்த படம் வந்து ஏன் எங்களை வருமானம் ஈட்ட முடியலையேண்டா, இலங்கையில் ரிலீஸ் பண்ணி வச்சு வருமானம் ஈட்டவே முடியாது. எல்லா படங்களுமே வெளிநாட்டில் ரிலீஸ் பண்ணும்போது தான் வருமானம் ஈட்ட முடியும். அப்போ வெளிநாட்டு ரிலீஸ் வந்து அவர் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் ரிலீஸ் பண்ணவே இல்லை. அந்த ஒரே ஒரு ஷோ மட்டும் போட்டார், மற்றபடி போடவே இல்லை. அப்போது அப்படி அவருக்கும் எனக்கும் வேறு இன்னொரு விஷயம் என்னென்னா, அவருக்கும் ஹீரோவுக்கும் ஏதோ என்ன அவர் மனசில் யோசிச்சாருன்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஹீரோட ஃபோட்டோ வந்து போஸ்டரில் போடணும்ன்றார். ஒரு போஸ்டர் இப்போ விஜய் படம்ண்டா விஜய் படம் இல்லாமல் இப்படி போஸ்டர் வரும். இப்போ வேலாயுதம் படத்துக்கு கன்சிகாவை மட்டும் போட்டுட்டு கன்சிகாவின் ஜெனலியாவும் போட்டு பார்த்தா நீங்கள் பார்ப்பீங்களா? படத்தை போய் பார்க்க மாட்டீங்க. ஹீரோன்றது போஸ்டரில் வேணும். ஹீரோ போஸ்டரில் போடாமல் நீ போஸ்டர் செய்யண்டா என்னென்னு செய்ய முடியும்? அப்படியான நிறைய பிரச்சனை. இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்ப பிரச்சனையே. அது பிறகு நான் என்ன இருந்தாலும் ஒரு டிரெக்டர்ன்ற ஒரு இதில் இருந்து அந்த உரிமைகளை விட்டு கொடுக்க முடியாது. சில விஷயங்களில் நீங்கள் ஸ்டோரியில் உள்நுழைஞ்சா கூட கொஞ்சம் பொறுத்து கொள்ளலாம். படம் முடிச்சு இப்படியான ஒரு விஷயங்களில் உள்நுழையும் போது நான் பெருசாக அதை பற்றி சொல்ல விரும்பலை. என்னடா சரி, இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, ப்ரொடியூசர் பக்கத்தால் உங்களுக்கு இவ்வளோ ப்ரெஷர் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரெஷர் வந்ததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒன்று அவருடைய ஈகோவா, இல்லாட்டி வினிதனோட வளர்ச்சி மேலே அவருக்கு இல்லை அப்படி அவர் நினைக்கிற ஆள் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏனண்டா அவர் அப்படி நினைச்சிருந்தாருண்டா படத்தை ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கவே மாட்டார். அப்படி நினைக்கிற ஆள் இல்லை அவர் ஏன் அப்படி நினைச்சாருன்னு ஹீரோ மேலே உள்ள ஒரு ஈகோன்னு தான் நினைக்கிறேன் நான். அதுதான் அவர் ஃபஸ்ட்டு. என்னடா அவர் என்னட்ட அடிக்கடி சொன்ன விஷயம், ஹீரோ வந்து மெயினாக நீங்கள் போட வேணாம், ஹீரோ இல்லாமல் படமே ஓடாது, போஸ்டரில் நீங்கள் மெயினாக போட வேணாம். படம் எடுத்து முடிச்சிட்டோம், படம் ரிலீஸ் பண்ண போகிறோம். ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹீரோட முகம் இல்லாமல் நாங்கள் ரிலீஸ் பண்ணவே முடியாது. படம் பார்க்க வரவங்க முன்னுக்கு அவரோட ஃபோட்டோவை பெருசாக போட சொன்னேன். அவரோட ஃபோட்டோவை பெருசாக போட்டால் வர்றவன் இவரா ஹீரோ அவரா ஹீரோன்னு கேட்பாங்க. அப்படி ஒரு கனடாவில் ரிலீஸ் பண்ணும்போது அவர்கிட்ட ஃபோட்டோ மெயினாக மேலே போட்டு ஹீரோட ஃபோட்டோ கீழே லைனில் சின்னனா போட்டார். அதுவே எனக்கு பெரிய தாக்கம். அதோடையே நான் வந்து ஃபுல்லாக வேணாம் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு எனக்கு எப்படின்னா ஹீரோன்னா எனக்கு சரியான ப்ளஸ். இன்றைக்கு வரையும் கழிச்சிட்டே இருக்கு. அப்போ அவருக்கும் அது பெரிய ஒரு ஏமாற்றம். இந்த படம் இப்படி போனது பெரிய ஒரு ஏமாற்றம். படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்குமே பெரிய ஒரு ஏமாற்றம். அவர் இப்போ ஜாலியாக அடுத்த படம் எடுத்துகிட்டு இருக்கார். எங்களுக்கு சோகமாக இருக்குது, அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் தினம் ஃபீல் பண்ணுவேன் இந்த படத்தை நினச்சி. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க கேஸ் டெலிவரி பண்ணி தான் அந்த 8 லட்சம் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொன்னீங்க. அதே நேரத்தில் அண்ணாவோட இழப்பு, காசு இழப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசரோட வந்து சண்டை. அதனால் படம் வந்து நீங்கள் அந்த படத்துக்கு காசு மட்டும் கொடுத்துருக்க மாட்டீங்க, எனர்ஜியை வந்து கொடுத்துருப்பீங்க, உங்களோட உழைப்பை வந்து கொடுத்துருப்பீங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்படி ஒரு ஏமாற்றத்தை வந்து வினிதன் எப்படி தாங்கினார்? அதுலேருந்து வெளியில் வந்துட்டாரா, இல்லாட்டி அது உங்களுக்கு இன்னும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்குதா? இல்லை, அது தாக்கம் இருக்குது. அது தாக்கம் இல்லைன்னு இல்லை, என்னால் அது வரவே முடியாது அதை நினச்சி. ஏனெண்டா இன்றைக்கு அந்த படத்தை ஏண்டா எடுத்தேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ளே தான் என்னை வச்சிருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த படம் தான் எனக்கு இப்போ நான் அடுத்த படம் ஒன்று எடுக்க போகிறேன், டைரக்ட் பண்ண போகிறேன். அந்த படம் பெரிய ஒரு படம் உண்டு. அது நான் நினச்சே பார்க்கல அந்த படம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமெண்டு. ஆனால் அந்த ப்ரொடியூசர் என்ன நம்பி வந்திருக்கார். இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் அவர் அந்த பிரச்சனையை பெருசாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவர் கேட்கவே இல்லை அந்த பிரச்சனையை பற்றி. அந்த பிரச்சனையை பற்றி அவர் கதைக்கிறதே இல்லை. அப்போ அப்படியான ஒருத்தர் வந்து என்ன நம்பி வாராருன்னும் போது நான் அந்த படத்தை அவருக்கு எப்படி எடுத்து கொடுக்க முடியும், அந்த படத்தை எவ்வளோ நல்லா எடுக்க முடியுமன்றது மட்டும்தான் இப்போ என்னுடைய சிந்தனையாக இருக்குது. அந்த படத்தை பற்றி, அந்த படத்துக்கு அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றத பற்றி நான் இப்போ நினைக்கல. என்னுடைய அடுத்த படம் என்னை நம்பி ஒருத்தர் இவ்வளோ காசு போட வந்திருக்கிறார்,
என்னை நம்பி அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அந்த படம். ஏனெண்டா அந்த படம் நீங்கள் வரும்போது பார்க்க முடியும், அவ்வளோ விஷயங்கள் அந்த படத்தில் இருக்குது, சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னுடைய கதையை நம்பி அவர் அவ்வளவு செய்யும்போது நான் அதுக்கு உண்மையாக இருக்கணுன்றதுக்காக இப்போ என்னுடைய முழு சிந்தனை முழுக்குமே அந்த அடுத்த படம் ரௌத்ரம் பழகு, அந்த படத்தை பற்றி தான் இப்போ என்னுடைய முழு சிந்தனை. இப்போ வந்து உங்களை பற்றி நிறைய வதந்திகள் பரவி இருக்கு, நிறைய பேர் உங்களை பற்றி தப்பாக நினைச்சிருக்கலாம். இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ஒரு இப்போ நம்பின ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒன்று சொல்லலாம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை அதுதான் அவங்க எப்படின்னா, நீங்கள் சும்மா நார்மலாகவே யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி எழுப்பட்டும். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருத்தன் ஒரு சினிமாக்குள்ளே இவ்வளவு காலம் இதண்டி ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் எடுத்து வந்துட்டு அந்த படம் நான் உழைச்ச காசை போட்டு அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியலை, அந்த படம் போட்ட காசை என்னால் எடுக்க முடியலை அப்படின்ற வழி எப்படி இருக்கும்? வெளிநாட்டில் ரிலீஸ் பண்ணவே இல்லை, வெளிநாட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தால் கனடாவில் ரிலீஸ் பண்ணி கனடாவில் ஒருத்தர் பார்த்து தான் இந்த அடுத்த படம் கிடைச்சிருக்கு எனக்கு. அதே வெளிநாட்டில் எத்தனையோ பேர் பார்த்துருக்கலாம், எத்தனையோ பேர்கிட்ட போய் இந்த படம் போய் சேர்ந்துருக்கலாம், சேர்க்க முடியலை. அப்போ நான் அவ்வளோத்தையும் தாய் கொண்டு இருக்கிறேன்டா, இவனே இப்படி இருக்கணும், இவனே ஒரு ப்ரொடியூசரை ஏமாற்றணும், நான் ஏமாத்துறதுல என்ன இருக்கேன், காசு வரப்போதா இல்லையே, நான் ஒரு ப்ரொடியூசரை ஏமாற்றணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் அவங்க யோசிச்சு பார்த்தாலே தெரியும். ஆனால் அவங்க அவருக்கு க்ளோஸாக இருக்கலாம், அதனால் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா, அடுத்த படம் அவர் செய்கிறது அதில் எனக்கு அந்த படம் வெற்றி அடையணும்னா இன்றைக்கு வரைக்கும் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இலங்கை சினிமா தமிழ் சினிமா வெற்றி அடையணும், அந்த டிரெக்டர் அண்ணா எனக்கு சரியான க்ளோஸ், நல்ல அண்ணா எடுத்து காய்ப்பார். அதே மாதிரி அந்த டீம் அத்தனை பேருமே என்னோட எடுத்து காய்ச்சிருக்காங்க, என்னோட நல்ல க்ளோஸ் காய்ச்சிருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே அவரோட வேலை செய்கிறாங்க. அப்போ அவர் சைட்லேயும் யோசிப்பாங்க, அது சைடில் இந்த சைட்லேயும் யோசிச்சிருக்காங்க. அப்போ என்னென்னா எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி நினச்சிக்கொள்ளுங்க. நான் என்னுடைய இதை வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அதுதான். சரி வின்சன், இப்போ நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து உங்கள் டிரெக்ஷன் சைட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு நீங்கள் கதையை வந்து எழுதுவீங்க இல்லையா, அது வந்து ஒரு லைனில் பிடிச்சா அந்த மிச்ச கதையை வந்து எழுதிடலான்னு சொல்லுவாங்க. அந்த லைனை வந்து எப்படி பிடிக்கிறீங்க? அது இது எப்படின்னா, இப்போ ராட்சசராமனை வச்சு ராட்சசராமன் பார்த்துருப்பீங்க, அதனால் அதை வச்சே சொல்கிறேன். அது எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹீரோ வந்து ஒரு போலீஸார் அப்படின்னு சொல்லி போகிறார், அதாவது 5 வருஷம் கழித்து வாரேன். இது நான் ஃபஸ்ட் எடுத்த லைன் என்னென்னா, ஒரு ஹீரோயின் வன்சைரா லவ் பண்ணுறார், 6 வருஷமாக அவங்க நோ சொன்னோன்னு இவர் விட்டு போயிட்டு ஒரு 5 வருஷம் கழித்து திருப்பி வாரேன், அந்த ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை, இவர் காப்பாற்ற போகிறார். இதுதான் நான் எடுத்த லைன். அதை எடுத்துட்டு அந்த ஹீரோ என்னவாகி வாரார், அவர் என்னவா இப்போ இருக்கிறார் அப்படின்ற விஷயங்களுக்குள்ள ஐடியாவை எடுத்து, அவர் ஒரு ரவுடி, அவர் ஒரு போலீஸ் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணவர் அப்படின்ற மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு கேங், இந்த நைட் வந்து இந்த ஒரு விஷயம் நடக்குது, ஹீரோயின் எப்படி அதுக்குள்ளே வாரான்னு பார்க்கும்போது அவள் வெளியே போயிட்டு லேட்டாக வாரா, ஹீரோட அந்த ஹீரோயின் இப்போ லவ் பண்ணுறாள் கெட்டவர் அப்படின்ற மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து இவ்வளோத்தையும் எடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணது. அதாவது இப்போ ஒரு விஷயம் ஒரு இடத்துல லைனை பிடிச்சிருங்கன்னா மிச்சதெல்லாம் அப்படியே கற்பனையில் பண்ணி ஃபுல் கதையும் பண்ணிடுங்க. இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது ஈஸி, ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறது கஷ்டம். அப்படி தான். இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது ஈஸின்னு சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பழகினாங்க அப்படின்போது அதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. இப்போ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது ஈஸியாக தெரியும், ஆனால் ஆரம்பத்தில் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது அது கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் அதில் படித்த பாடங்கள் தான் இப்படி அந்த படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு வர முடிஞ்சது. ஆனால் என்ன மக்கள்கிட்ட போய் சேரல இல்லையா? சரி, அதே மாதிரி உங்களுக்கு இந்த டிரெக்டர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கா? அசிஸ்டன்ட் டிரெக்டராக இவர்கிட்ட எனக்கு ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி டிரெக்டர் யார்? இல்லை, எனக்கு பிடிச்ச டிரெக்டர் ஏஆர் முருகதாஸ் சார். அவர் எனக்கு துப்பாக்கி பிடிக்கும், அதே மாதிரி கத்தி பிடிக்கும், ரமணா, தீனா, சர்கார், இந்த படம் எல்லாமே பிடிக்கும். அவருடைய சில படங்கள்லாம் சில இதுகள் நடந்தது, மற்றபடி எல்லா படமுமே அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ செப்டம்பர் 5 மதராசி, அதுக்கு வெயிட்டிங், அது மாதிரி அவருடைய படங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். அவர்கிட்ட வேலை செய்யணும் அப்படின்னு ஆசை இருக்குது. அதோட அவர் அசிஸ்டண்ட்டை நடத்துகிற விதங்கள் எல்லாமே நான் அறிஞ்சிருக்கிறேன், அவர்கிட்ட இன்டர்வியூ பார்த்துருக்கிறேன். அவரோட அசிஸ்டண்ட்டாக இருந்த எல்லாருமே இப்போ டிமாண்டி காலனி அந்த பட டிரெக்டர் எல்லாமே அவரோட அசிஸ்டன்ட் தான். அதே மாதிரி அமரன் பட டிரெக்டர் அவர் எல்லாமே அவரோட அசிஸ்டன்ட் தான். அவங்க எல்லாருமே இப்போ அசிஸ்டண்ட்டையும் வளர்க்குற ஒரு குணம் உள்ள ஒரு டிரெக்டர். அதனால் அவர்கிட்ட ப்ரொஃபஷனல் கேரக்டரும் எனக்கு பிடிக்கும், அவரோட படங்களும் எனக்கு பிடிக்கும். சரி, அவர் படத்தில் வந்து நீங்கள் சொல்லுவீங்க துப்பாக்கி படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு டிரெக்ஷன் பண்ணணும்னு இருந்துச்சு. அப்போ எந்த சீன் இப்போ குறிப்பிட்ட ஒரு சீனை பார்த்தோன்னு தான் நமக்கு வந்து கூஸ் பம்ப் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி என்னென்னா, எனக்கு இன்ட்ரோ சீன் வந்து துப்பாக்கியில் சிம்பிளாக இருக்கும், ஐ எம் வெயிட்டிங், அவ்வளோதான். ஆனால் அவன் கதைக்கிற அவ்வளோ விஷயத்துக்கும் ஒரு சிம்பிளாக ஒரு ஆன்சர் கொடுப்பார், அது அவ்வளோதான். ஆனால் அதுக்கப்புறம் கடைசியாக கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் இருக்கும். எப்படின்னா எல்லாமே முடிஞ்சுதாங்க. அப்போ இவர் வந்து சூசைட், நான் செத்தாலே எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் திடீரென்று இவர் செத்தா எல்லாமே திருப்பி வேற ஒரு இதில் போகுது அப்படின்ற மாதிரி தோணுன்னே
அவர் என்ன செய்வாருண்டா வில்லன் ஈகோ டச் பண்ணி அங்கே ஒரு ஃபைட் நடக்கும். வில்லன் ஈகோ டச் பண்ணி தான் அந்த விஷயம் நடக்கும். அது வந்து நல்லா இருந்தது. என்னடா அது அப்படின்ற மாதிரி. கில்லி படமும் அப்படி தான், வில்லன் ஈகோ டச் பண்ணி தான் கடைசியாக ஒரு ஃபைட் நடக்கும். அதே மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்துலையும் செஞ்சிருந்தேன். அதுதான் எனக்கு செமையாக பிடிக்கும். சரி, ஆஸ் அ டிரெக்டராக நீங்கள் வந்து ஒரு நடிகர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? அவங்க வந்து உணர்வுபூர்வமாக நடிக்கணும் அப்படின்றீங்க எதிர்பார்க்குறீங்களா, இல்லாட்டி டைலாக் டெலிவரி மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா, இல்லை வந்து நடித்தா போதும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, நான் உருவாக்கின கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய நடிப்பு இருக்கணும் அப்படின்றதும் ஃபஸ்ட்டு வேணும். அதே மாதிரி இப்போ சில கேரக்டர்ஸ் வந்து நான் கேரக்டர்ஸ் உருவாக்கிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டை போடும்போது அவங்கள அந்த கேரக்டருக்கு மாதிரி உருவாக்குவேன். சில கேரக்டர் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கேரக்டரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவேன். இதில் வந்து கண்ணு என்ற ஒரு கேரக்டர் வந்து, அந்த கண்ணு என்ற கேரக்டர் வந்து வேற ஒருத்தர் பண்ண வேண்டிய இருந்த கேரக்டர். அவர் வராதால இவரை திடீரென்று போட்டினார். அப்போ இவருக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை மாற்றினது அதில். அப்போ அவரும் டைலாக்ஸை பாடமாக்கி, அப்போ என்ன இங்கே மெயினாக வேணுமெண்டா ஒரு ஆக்டர் வந்து அவங்க செய்ய வேண்டிய விஷயம் டைலாக் பாடமாக்கணும். டைலாக் பாடம் இல்லையெண்டா அதில் நடிக்கவே முடியாது அவங்களால. வெளியே இருந்து ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது அதெல்லாம் செட்டே ஆகாத ஒரு விஷயம். அது வந்து கூடவே கூடாது. அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். டைலாக் பாடமாக்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் இங்கே ரியாக்ஷன்லாம் தன் பாட்டுக்கு வரும், எடுத்துடலாம். சூப்பர். அதே மாதிரி இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, பாட்டுகள் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் கூட நிறைய பாட்டுகளில் வந்து டிரெக்டராக யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸ்ரீலங்கா மக்கள்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குற வரவேற்பு கிடைக்குதா, இல்லாட்டி கிடைக்கலாட்டி அவங்களுக்கு என்ன மாதிரி கிடைக்க வைக்கலாம்? அவங்கள்ட்ட உங்களுடைய படைப்பை வந்து எப்படி எடுத்து செல்லலாம்னு உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கா? இல்லை, ஆல்பம் சாங்ஸுக்கள் வந்து கிடைக்குது. எதிர்பார்த்த அளவு இல்லை என்றாலும் ஓரளவுக்கு கிடைக்குது. அதோட இங்கே வந்து இப்போ பாய்ஸ் அண்ட் ராசியா ரெப்சிலோன் டீம் இருக்காங்கண்ணே, அவங்க வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணவங்க. அவங்க வந்து இந்தியாவில் போய் சீத்தமிழில் போயோ இல்லைண்டா சூப்பர் சிங்கரில் போயோ அவங்க வந்து ஹிட் ஆகலை. இங்கே இருந்து ஹிட் ஆகி இன்றைக்கு சன் டிவி கூப்பிட்டு வாய்ஸனை ஷோ நடத்துகிறாங்க. அவங்க இங்கேருந்து ஹிட் ஆனாங்க. அப்போ இங்கே இருக்கிற எல்லாராலையுமே முடியும். அது சரியாக கிளிக் ஆகும். ஒரு விஷயம் வந்து மக்கள் மத்தியில் போய் சேரணும். இங்கே நிறைய டேலண்டானாக்கள் இருக்காங்க. குறிப்பாக பாய்சன் எவ்வளோ டேலண்ட் இருக்கோ அதே மாதிரி தரு என்ற ஒருத்தர் இருக்கார் இங்கே. அவருக்கு அதே அளவு டேலண்ட் இருக்குது. ஆனால் அவராலையும் போக முடியலைண்டா அவருக்கான ஒரு மீடியா சைடோ எந்த ஒரு இதுவுமே அவருக்கு வந்து கிடைக்கல அப்படின்றதான். அதோட வாய்ஸ் அண்ட் ராசியாவுக்கு ஒரு 3 பேர் இருந்தாங்க, அவங்க மூலமாக அப்படியே வந்தார். அதோட சரியான டேலண்ட் இருக்கு அவர். அதோட அப்படி போயிருக்கார். அதோட அவர் முயற்சி செஞ்சவர். அவ்வளோ தூரம் போகிறதுக்கான முயற்சிகள் அவர்கிட்ட நிறையவே இருந்தது. அதே மாதிரி இவரெல்லாம் முயற்சி செஞ்சாருந்தா போக முடியும். அதே அளவுக்கு இங்கே எப்படின்னா மீடியாக்கள்கிட்ட சப்போர்ட் வந்து எங்களுக்கு வேணும். ஈழ சினிமாவுக்கு மீடியாக்கள்கிட்ட சப்போர்ட்டே மிக மிக குறைவு. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் சேனல் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்க ஹீரோக்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து போகிறதுக்கு டைம் இருக்கும். எங்களோட ஒரு படத்தின் பஸ்ஸில் போகிறதுக்கு கூட டைம் இருக்காது. அப்படியான விஷயங்கள் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அது ஏன் அவங்க அப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னாடா அதோட அவங்கள்ட்டையும் தப்பில்லை. அவங்க எப்படின்னா அவங்களுக்கு எது அவங்க மக்கள் பார்ப்பாங்களோ அதை தான் அவங்க போட முடியும். எங்களுடைய கொண்டே போட்டால் மக்கள் பார்க்குறதும் குறைவாக இருக்கும். ஆனால் அவங்க போட்டால் பார்ப்பாங்க, அவங்க போட மாட்டாங்க. அது நீங்கள் வந்து அழகான ஒரு கருத்து ஒன்று சொன்னீங்க. அதாவது இந்தியன் செலிப்ரிட்டிஸுக்கு வந்து பர்த்டேனா விஷ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்குது, ஆனால் எங்கள் ஆக்களுடைய படைப்பை வந்து அவங்களுக்கு பாராட்டுறதுக்கோ அதை பற்றி பேசுகிறதுக்கோ அவங்களுக்கு டைம் இல்லைன்னு சொன்னீங்க. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வினிதன், இப்போது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சில பேர் வந்து இன்றைக்கி கூட ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு இருப்பாங்க இல்லையா? இப்போ நீங்கள் வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி ஆரம்பத்தில் இருந்தீங்களோ அதே மாதிரி இன்றைக்கி கூட ஒருத்தர் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து யோசிக்கக்கூடும். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதான் நீங்கள் எப்படின்னா என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு இதுதான் வேணும், அதாவது காசு எனக்கு இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபா காசு தான் வேணும், அது இருந்தால் தான் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காதுங்க. என்ன உங்களுக்கு இருக்கோ அதை வச்சு தொடங்குங்க. அதை வச்சு தொடங்கி போயிட்டுருங்க. தன்பாட்டில் எல்லாமே நடக்கும். நான் அப்படி தான் வந்தேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபோனில் ஷார்ட் ஃபிலிம் எனக்கு காசு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஆல்பம் சாங் எடுக்கும்போது நான் உழைச்சி நானே சேர்த்து காசு எடுத்தேன். ஒரு ப்ரொடியூசரை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ப்ரொடியூசர்னு தனியாக கிடைச்சேன்னா நான் கடைசியாக செஞ்ச ஓயாத காதல்ன்ற ஒரு சாங் தான். அதுக்கு தான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் கிடைச்சது. நான் முன்னுக்கு அவ்வளோ விஷயங்கள் செஞ்ச முடியாது தான் என்னை நம்பி ஒருத்தர் காசு தராரு. உங்களை நம்பி ஒருத்தர் காசு தரணும்னா நீங்கள் ஏதாவது செஞ்சுருக்கணும். எதாவதுமே செய்யாமல் ப்ரொடியூசர் வருவாங்க, ப்ரொடியூசர்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இது அப்படி இருக்காதிங்க. முதல்ல நீங்கள் யாருன்னு காட்டுங்க, உங்கள் மூலமாக நீங்கள் யாருன்னு காட்டுங்க. அதுக்கு பிறகு தன்பாட்டில் எல்லாமே. இதுதான் அழகாக ஒரு வரியில் சொல்லுவாங்க, என்னது வாய்ப்புகளை எதிர்பார்க்காதே வாய்ப்புகளை உருவாக்குன்னு சொல்லுவாங்க. அதே தான் நீங்கள் வந்து சொல்கிறீங்க இல்லையா? இப்போ ஒருத்தர் வந்து நமக்கு தர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காம நம்ம செஞ்சுட்டு அவர் தரும்போதே இதெல்லாம் காட்டி நம்ம இவ்வளவு பண்ணியிருக்கோன்னு காட்டும்போது அவரே நமக்கு வாய்ப்பு தருவார் அப்படின்றீங்க இல்லையா? தேங்க்யூ வினிதன். இன்றைக்கி உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நான் வினிதன் கூட பேசியிருந்தேன். வினிதன் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணார். அவருடைய பட அனுபவமாக இருக்கட்டும், அவருடைய பர்சனல் லைஃப்பில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படின்றதா இருக்கட்டும், ஒரு படைப்பு, அதாவது நம்ம எல்லாம் வந்து
படம் எடுக்கிறத வந்து சில பேர் படமாக பார்ப்பாங்க, ஆனால் டிரெக்டர்ஸ் ஆக்டர்ஸுக்கு தான் தெரியும் அது வந்து ஒரு கருவறை அப்படின்னு சொல்லலாம். ஒரு குழந்தை எப்படி உருவாகுதோ அதே மாதிரி. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேப்பரில் எழுதுறதுலேருந்து அதை ஷூட் பண்ணி அது வந்து அவுட்புட் தர வரைக்கும் எவ்வளவோ ப்ரொசஸ் இருக்குது. அந்த ப்ரொசஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறமும் அந்த அங்கீகாரம் கிடைக்கலன்றது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுவும் ஈழத்தமிழர்களுக்கு, இலங்கை கலைஞர்களுக்கு இப்படி நடக்கிறது வந்து வருத்தமாக இருக்குது. ஸோ மக்களே, உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நம்மளுடைய இலங்கை கலைஞர்களுக்கு கொடுங்க அப்படின்னு இந்த இன்டர்வியூ மூலமாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி வினிதன், உங்களுடைய நன்றி டைமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.